ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் வந்து பார்க்க போகிறோம். ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா மேலே வந்து நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஷேடிங் பார்க்குறோம். நிறைய ஷேடிங் டெக்னிக் இருக்குது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற ஷேடிங் டெக்னிக் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து சர்க்கிள் அப்படின்னா வந்து கம்மியாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா? சர்க்கிளாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கம்மியான ப்ரெஷரில் இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டாக வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ஓகேவா? ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதுங்க. லைட்டாக வச்சு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கொடுக்க சொல்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ அதுவே வந்து கரெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நீங்கள் ஷேடிங் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஷேடிங் வந்து அந்த சர்க்குலர் மோஷன் மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஃப்ளவரில் போடணும் அப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்காதீங்க. ரொம்ப கம்மியாக மைல்டான ப்ரெஷர் வந்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க சொல்ல இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கொடுக்க சொல்ல லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து அதிகமாக கோன் வந்துடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து கோனை வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ண சொல்ல அது வந்து சரியாக போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து ரவுண்டாக ப்ரெஷர் கொடுத்து போடுங்க. ஸோ எப்படி போடக்கூடாது அப்படின்னா நல்லா அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ரவுண்டாலாம் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் இப்போ போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ரவுண்டு ஷேப்பில் வந்து இங்கே வந்து மூவ் பண்ணணும். ஓகேவா? ஹேண்டை வந்து ரவுண்டு ஷேப்பில் மூவ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்கு. இதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷரே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை வச்சு இந்த மாதிரி லைனாக வந்து நீங்கள் ஸ்டோக் மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து பெருசு சின்ன சைஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? இதுலேயுமே வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைன் மாதிரி ஸ்டோக் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ அதுதான் வந்து கரெக்டு. நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஸோ ஷேடிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து லைன் மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம எப்படி வந்து லீஃபில் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பெட்டல்ஸில் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிட்டு லீஃப்னால் இந்த மாதிரி அந்த லீஃபோட சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து லைன் மாதிரி நீங்கள் ஸ்டோக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நான் அதனால தான் நோட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் மாதிரி கொடுக்க சொல்ல ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பில் வந்து லைட்டாக வந்து மெஹந்தி வந்து இருக்கும், அந்த பேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டாக லைன் மாதிரி போட சொல்ல உங்களுக்கு கரெக்டாக வரும். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா லைன். இந்த மாதிரி லைன் போடணும். ஓகேவா? ஸ்டோக் மாதிரி தான், பட் நீட்டாக லைன் போடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு வீடியோவில், தனித்தனியாக லைன் போடுறோம்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம லைன் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேம் ஹைட்டும் போடலாம், இல்லை ஒன்று பெருசு ஒன்று சின்னதே போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தனி லைனாக வந்து தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி லைன் ஸ்டோக் கொடுக்க சொல்ல தனித்தனியாக வந்து லைன்ஸ் தெரியும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து தனித்தனியாக லைன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் என்ன டிப் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் பண்ண சொல்ல கோனோட டிப்பை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் அடிக்கடி வந்து பேஸ்ட் வந்து நின்றுக்கும். ஸோ நம்ம போட சொல்ல அங்கங்கே வந்து லைட்டாக வந்து தடியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கோனோட டிப்பை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் ஒன்றுமே கிடையாது. குட்டியாக நம்ம டாட் வைப்போம்ல, நீங்கள் ப்ரெஷர்லாம் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கோனோட டிப்பை வச்சு நீங்கள் டாட் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கிறேன். அங்கங்கே குட்டியாக வந்து நான் வந்து ப்ரெஷர் கொடுக்காம தான் டாட் வைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காம டாட் வச்சாலே இந்த மாதிரி வரும். இது நம்ம மோஸ்ட்லி வந்து ஃப்ளோரல் மெஹந்தியில் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேடிங்ஸும் நம்ம பண்ணலாம். அங்கங்கே டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸில் எப்படி போடணும் அப்படின்னு பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டியாக அப்படியே டாட் வைங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இது என்ன ஆகும் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல்டாக தெரியும். அங்கங்கே வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சு ஷேடில் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. பெருசாக வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ சின்னதாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆரஞ்ச் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம சர்க்கிள் போட்டோம்ல, சர்க்கிள்
ஷேடிங் போட்டோம்ல அதுவே தான் ஓகேவா. பட் இது வந்து ரொம்ப வந்து ஆரஞ்சு லைட்டாக ஷேட் கிடைக்கும். லைட்டாக ப்ரெஷர் கொடுக்காம போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கொடுத்துப்போம், லோவாக ப்ரெஷர் கொடுத்துருப்போம். இல்லை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷர் கொடுக்காம போட சொல்ல ரொம்ப லைட்டாக கிடைக்கும், ஆரஞ்ச் ஷேடில் கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஷேடிங் வந்து பண்ண சொல்ல கையில் வந்து தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கையில் வந்து தெரியும், லைட்டாக ஆரஞ்ச் கலர் ஷேட் தெரியும். ஸோ போர்ட்ரேட்டுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஷேடிங் யூஸ் பண்ணுவோம். அரபிக்கு அந்த மாதிரி இதில் கூட நம்ம நிறைய வந்து ஷேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷேடிங் வந்து கையில் வந்து தெரியும். ஸோ பயப்படாமல் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன் ஷேடிங். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மவுண்டைன் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பெட்டல் போட்டுக்கிறேன். இந்த பெட்டல்லேருந்து பாதி தூரம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், சைட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த மாதிரி பெட்டல் போட்டுட்டு கீழே ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க, ஸ்ட்ரோக் ஓகேவா. இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரோக் கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்டில் வந்து கிடைக்கிது. பார்க்குறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மவுண்டைன் ஷேடிங் மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி மவுண்டைன் ஷேடிங் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டுட்டு நீங்கள் போட சொல்ல எங்கன்னா சைட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமான லைன்ஸ் வரும், சென்டரில் வந்து கம்மியாக ஹைட் இருக்கும், அகெயின் வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஹைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மவுண்டைன் ஷேடிங் வந்து போடணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே இப்போ வந்து பார்க்குறதுக்கு இப்போ இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடம் மட்டும் டார்க் பண்ணிவிட்டு மேலெல்லாம் வந்து நீங்கள் ஷேட் லைட் ஆரஞ்ச் ஷேட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல டார்க் இருக்குது, மேலே வந்து லைட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஷேடிங். இது வந்து எல்லா லைன்ஸும் வந்து சேம் ஹைட்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரோக்கில் அப்படி கிடையாது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது கொடுத்துக்கலாம். பட் ஈக்குவல் ஷேடிங் நம்ம சொல்ல எல்லா லைனும் வந்து நம்ம சேமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டல் போட்டுக்கிறேன் நீட்டாக ஓகேவா. இந்த மாதிரி பெட்டல் போட்டுட்டு ஸோ இதுக்குள்ளே என்னென்னா நீங்கள் வந்து டாட் மாதிரி லைன் கூட போட்டுக்கலாம். இந்த ஹைட்டுக்கு தான் நான் போட போகிறேன் அப்படின்னு ஒரு லைன் வந்து கைடன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்க சொல்ல இந்த மாதிரி லைன் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போட நீங்களே வந்து போட்டுப்பீங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் ஷேடிங். ஸோ எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ளவர்ஸில் கொடுக்க சொல்ல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்கணும். அடிக்கடி வந்து கோனோட டிப்பை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் ஷேடிங். நம்ம பெட்டல்ஸ்லலாம் ஒரு சைடு தான் நம்ம ஷேட் பண்ணுவோம். பட் டபுள் சைடுன்னு சொல்லுவோம், ரெண்டு மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து டபுள் சைட் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெட்டலில் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் தனியாக கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பெட்டல் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் வந்து நான் வந்து ஷேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே ஈக்குவலான சைஸில் தான் போடணும். ஸோ மேலே பெருசாக பண்ணிவிட்டு லைனு கீழே சின்னதாக பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் ஷேடிங் பண்ணணும். ஒரு ஹைட்டில் தான் ஈக்குவலான ஹைட்டில் தான் ஷேட் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஷேட் பண்ணுறேன், அப்புறமா கீழே ஷேட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஹைட்டில் தான் நான் ஷேட் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே வந்து பெருசு பண்ணுவாங்க, கீழே கம்மி பண்ணிவிட்டாங்க, இல்லை மேலே சின்னது பண்ணுவாங்க, கீழே பெருசு பண்ணிவிட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஹைட்டில் வந்து பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். ஸோ நான் தனியாகவே இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கீழேயும் ஷேட் பண்ணி காட்டுறேன், மேலேயும் ஷேட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் ஷேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சரியாக போயிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரே இடத்துல அதிகமான பேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட்டு கோனோட டிப்பை வச்சு என்ன ஸ்ட்ரோக் பண்ணுறீங்களோ இல்லை சர்க்கிளில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரே இடத்துல பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து கோனோட டிப்பில் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடு வேவ், இல்லை சொல்லலாம், இல்லை வேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெட்டல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பெட்டல் சைடில் வந்து இந்த மாதிரி பெண்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம ஷேட் பண்ண போகிறோம் ஓகேவா. இதுதான் வந்து சைடு வேவ் சொல்லுவாங்க. அந்த வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடணும். பெட்டலோட அந்த சைடு எட்ஜஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரோக் போடுறோம் ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ரோக்ஸ் தான் ஓகேவா. ஷேடிங்கும் ஸ்ட்ரோக் ஒன்று தான். நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னா பெருசு சின்னது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் போட்டு அந்த பெட்டலோட சைடில் வந்து இந்த மாதிரி
லைன் வந்து போடுறோம், அந்த கர்வ் மாதிரி அப்படியே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெருசு போடணும், அப்போ இருக்க சின்னது போட்டுடணும். ஸோ உங்களுக்கு நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷேட் பண்ணணும். சப்போஸ் ஷேடிங்கில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னை தனியாக வந்து கேளுங்க, நான் எப்படி பண்ணணும் மறுபடியும் சொல்லிக் கொடுப்பேன்.